குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:44 வரை பஞ்சமி பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:09 வரை அஸ்தம் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:49 வரை சாத்தியம் பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 1:44 வரை பாலவம் பின்பு பிற்பகல் 2:40 வரை கௌலவம் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:09 வரை அமிர்த யோகம் பின்பு காலை 6:03 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:09 வரை சதயம் பின்பு புரட்டாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி கிளி வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் வாகனத்தில் புறப்பாடு. சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் வாகனத்தில் புறப்பாடு. திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ வரதராஜர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் வளர்பிறை சஷ்டி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள், தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், ரத்தினம் பரிசோதனை செய்வதற்கு ஏற்ற நாள், கல்வி தொடர்பான பணிகளை செய்ய நல்ல நாள், கல்வி தொடர்பான வேலைகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 10:27 முதல் 12:11 வரையில் மேஷ லக்னம், 12:12 முதல் 2:14 வரை ரிஷப லக்னம், 2:15 முதல் 4:25 வரை மிதுன லக்னம், 4:26 முதல் காலை 6:37 வரை கடக லக்னம், காலை 6:38 முதல் 8:39 வரையில் சிம்ம லக்னம், 8:40 முதல் காலை 10:39 வரையில் கன்னி லக்னம், 11:40 முதல் 12:45 வரை துலாம் லக்னம், 12:46 முதல் 2:56 வரை மதியம் விருச்சக லக்னம், 2:57 முதல் மாலை 5:04 வரை தனுசு லக்னம், மாலை 5:05 முதல் 6:58 வரையில் மகர லக்னம், 6:59 முதல் 8:41 வரையில் கும்ப லக்னம், 8:42 முதல் 10:22 வரையில் மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் இந்த நாளுக்கான கிரகத்திற்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க பாராயணம் செய்ய சுப பலன்களை அதிகம் பெறுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். சனிக்கிழமை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான சனிக்கிழமை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம்.
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத் என்று நீதிமான், நீதி அரசர், நீதிக்கு தலைவனான ஸ்ரீ சனீஸ்வர பகவானை நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி உச்சரிக்க ஆயுள் பலம் கூடும், ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும். இந்த நாளில் நேர்மையாக இருப்பவர்களுக்கு, உழைப்பவர்களுக்கு பக்கத்துணையாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இருப்பார். 12 ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். வளர்பிறை சஷ்டி திதியில் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிட்டும். வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை, ஷடாட்சரத்தை 108 முறை உச்சரிப்பவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும், பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாள், வளர்பிறை சஷ்டி நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடு, குடும்ப பாவகத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். வாழ்க்கை துணைவருடைய வழியில் சில முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கும். அவர்களோடு வெளியூர் போவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். சொந்தங்களுக்கு நடுவில் உங்களுடைய பெயர் மேலோங்கி இருக்கும். சமூக சிந்தனைகள் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். பிறருக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். மக்கள் பணிகளில் செயல்படுபவர்களுக்கு உங்களுடைய வேலையில் நல்ல உயர்வு உண்டு. உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் மற்றவர்களுக்கு மத்தியில் இருக்கும். உங்களுடைய பெயர் புகழும்படியாகத்தான் மற்றவர்கள் பேசுவார்கள். பாராட்டுகள் கிடைக்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனை இருக்கும். ஈடுபாடு என்பது அதிகரிக்கலாம். வண்டி வாகன பயணங்களின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வெளியூர்களுக்கு மார்க்கெட்டிங் துறையாகவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகவோ வியாபார நிமித்தமாகவோ வெளியூர் பயணிப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். ராசியிலிருந்து 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில், வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றனர். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 6லிருந்து 7ஆம் வீட்டிற்கு களத்திர ஸ்தானத்திற்கு சந்திர பகவானுடைய பிரவேசம் அமைய போகிறது. தேடல்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு லாபமான சூழ்நிலைகளும் உண்டு. மன திருப்தி இருக்கும்.
செய்யக்கூடிய வேலையில் புதுமையை விரும்புவீர்கள். வேடிக்கை, கேளிக்கை, விளையாட்டு போன்ற விஷயங்களின் மீதான நாட்டம் இருக்கும். போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள். முதல் பரிசினை பெறுவீர்கள். மற்றவர்களிடத்தில் தலை வணங்காமல் நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்கள் மேஷராசி அன்பர்கள். யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்ச மாட்டீர்கள். தைரியமாக்க செல்வீர்கள். வீரியம், தைரியம் உங்களிடம் அதிகம் உண்டு. பணம் சார்ந்த பிரச்சனைகள் குறைந்து வரும். இறைவனுடைய அனுகிரகத்தினால், இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே உங்களுடைய நிலை சீராக்கும். குபேர சம்பத்துகளை பெறுவதற்கு இறை வழிபாடு அவசியம். இறைவனை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும், நல்ல யோகத்தையும், லாபத்தையும், அனுகூலத்தையும் கொடுக்கும். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். இதுநாள் வரையில் விட்ட வேலைகளை முடிப்பீர்கள். லாபத்தை பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவின் மூலம் சில வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கவும் சூழ்நிலைகள் உண்டு. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் 2 நாட்கள் விடுமுறை என்பதால் குழந்தைகளோடு மனம் மகிழ்ந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு பயணிப்பீர்கள். பிடித்த பொருட்களை, உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும், நல்ல சந்தோஷமும், அந்யுன்யமும் உண்டாகும். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மனநலமும் உடல் நலமும் நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் மேஷராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, சனிக்கிழமை தினத்தில் இறைவனுடைய ஆசியை பெறும் விதமாக, பெரியவர்களுடைய ஆசி பெறும் விதமாக இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது விசேஷம். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி கேத்து பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை போட்டிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நீக்க முற்படுவீர்கள். பயணங்கள் கைகூடி வரும். உங்கள் துணைவருடனான பேச்சுக்களில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இனம் புரியாத சில விஷயங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். கடன்களில் இருந்து வெளிவருவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருமாள் வழிபாடு நல்லது. தேடல்கள் அதிகரிக்கும். புது விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி இருக்கும். நன்மை தீமைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். வேலை தொடர்பாக உங்களுக்கு புரிதல் ஏற்படலாம். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உறவு முறைகளில் இருந்த சங்கடங்கள் மறையும். தெய்வ அனுகிரகம் வேண்டி ஆலயங்களில் தீப வழிபாடுகளை செய்யலாம். அது இன்னும் விசேஷம். அதிலும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நந்தியம் பெருமானுக்காக தீபங்களை ஏற்றி வந்தால் உங்களுடைய சகல பிரச்சனைகளும், குறைகளும், நோய்களும் நீங்கி சுபிக்ஷம் கிடைக்கும். வியாபாரத்தில் சிறு குறு செய்பவர்களுக்கு லாபம் இருக்கும். கடனில் இருந்து வெளிவரத்திற்கான வழிமுறைகள் உண்டாக்கும். வீட்டிற்கு தேவையான உயர்ந்த வகையில் சில விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்குவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது, ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் வீடு குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்க போகிறார். விரையாதிபதியான செவ்வாய் பகவானும் ராசியிலேயே. மிக கவனமாகவும் கண்காணிப்புடன் நடக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பின் மீதான அக்கறை என்பது குறைவாக கூட இருக்கலாம். ஒரு சில நேரம் மன நிம்மதி இருக்கும். ஒரு சில நேரம் மனதை உறுத்தக்கூடிய விதமாக மன சஞ்சலங்கள் ஏற்படலாம்.
வேலை செய்யக்கூடிய இடத்தில் கவனித்து செய்யுங்கள். சக ஊழியர்களோடு அதிகமாக பேசாமல் வார்த்தைகளை அளந்து பேசுதல் வேண்டும். கிரகங்கள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது சற்று மாறுபட்ட தன்மையில் இருக்கும் பொழுது உங்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது சீராக இருக்காது. கரடு முரடான பாதையில் நடப்பது போல உணர்வீர்கள். சில வேலைகள் கடினமாக கூட இருக்கும். அதையும் நீங்கள் அனுசரித்துதான் செய்ய வேண்டும். மன சஞ்சலங்கள் உண்டாக்கும். இதனால் சரியான தீர்வுகளோ சில முடிவுகளோ எடுக்க முடியாமல் போகலாம். வியாபாரம் செய்பவர்கள் சனிக்கிழமை தினத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கான சம்பளத்தை மிக சரியான நேரத்தில் கொடுப்பதே அவசியம். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் படிப்படியாக குறையலாம். கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். அதுபோல சில நேரம் உங்களுக்கு பழைய கடன் பாக்கிகள் நெருக்கடிகளை கொடுக்கலாம். மனதை அவை வருத்தும். இந்த பிரச்சனைகளில் இருந்து நிவர்த்தியாக சனீஸ்வர பகவானுக்கும் நவ கிரகங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் சில நெருக்கடிகள் குறையும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். நன்மை நிறைந்த நாளாகும். எடுக்கக்கூடிய காரியத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு செய்யுங்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது ஏற்படும். சில நேரம் மனச்சோர்வு உண்டாக்கும். கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பது கடினமாக கூட இருக்கலாம். உங்களுடைய செயல்கள் சீராக அமைய முன்னதாகவே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, பண முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பிறரிடத்தில் ஏமாந்து எந்த விஷயத்தையும் பேசிவிடாதீர்கள். நல்லவர்கள் போல நடித்து உங்களை நம்ப வைப்பார்கள். அதிக பேச்சுக்களே உங்களுக்கு ஆபத்தாக முடியும். வெகுளித்தன போக்கை கட்டுப்படுத்த வேண்டும். பிறரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களின் நன்மை தீமைகள் இந்த நேரத்திற்கு இது தேவையா என்பதை உணர்ந்து பேசினாலே போதும். கட்டுப்பாடு என்பது தேவை. வெளி இடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு சில நேரம் மற்றவர்களால் சில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். எதையும் பெரிதுபடுத்தாமல் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை நீங்கள் குறிக்கோளை முன்னோக்கி சென்றாலே போதும். இதுவும் கடந்து போகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே மிக மிக நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பிறரிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலையும் ஆகட்டும், மற்ற இடங்களிலும் சரி, உங்களை கௌரவப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். யாரும் உங்களை பார்த்து கேலி பேசுவதோ குறை கூறுவதோ கூறாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், அதிலும் கடகத்தில். ஆகவே மிக முக்கியமான விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வதே நல்லது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு உகந்தது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்வது கடினமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழில் விஷயங்களில் கூட்டாளிகளிடம் பேசக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. மன எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு சீராக இருக்காது. உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு பிரயாணம் செய்கிறார். ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அடக்கமாக இருப்பது நல்லது. ஆர்ப்பாட்டங்கள் வேண்டாம். மன அமைதி வேண்டி வழிபடுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது, பக்தி மார்க்கமாக சென்றால் சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். மன நிம்மதி என்பது காணப்படாது. குழப்பமாகவே உணர்வீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஏற்ற நாள். வளர்பிறை சஷ்டி திதி. சஷ்டியில் விரதம் இருக்க குழந்தை பேரு உண்டாகும். அதே போல வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான பிராப்தம் கிடைக்கும். மனை இருப்பவர்கள் வீடு கட்டலாம், அல்லது இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு யோகமான காலமாகவும் இருக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் சக நபர்களிடத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். வருமானம் பெருகும். தொழில் விருத்தி உண்டாக்கும். நன்மைகள் அதிகரிக்கும்.
பிள்ளைகள் நினைத்ததை சாதித்து காட்டுவார்கள். நன்மைகள் உண்டு. இந்த நாள் அதிர்ஷ்டம், யோகம், ஆனந்தம், மன நிம்மதி பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம். சகோதர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசிக்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும். தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 12ஆவது வீடு விரயஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதல் இருக்கும். ராசிக்கு 5ஆம் வீடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். குடும்பஸ்தானாதிபதி, குடும்ப பாவகாதிபதியான சந்திர பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்க போகிறார், நுழைய போகிறார். இதனால் கணவன் மனைவி கிடைக்கே அந்யுன்யம் இருக்கும், நட்பு உண்டாகும். நண்பர்கள் முகாந்திரமாக சில வேலைகள் கைகூடி வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இருந்த சங்கடங்கள் அகலும். பண விஷயங்களில் ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பிறருடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் நீங்கள். மாணவர்களுக்கு மன ஓட்டம் சீராக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் அதை சார்ந்த செயல்கள், பணம் சார்ந்த விஷயங்களை ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் உறவுகள் மேம்படும். புதுவிதமான கலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு பெருக்கும். போட்டி நிறைந்த நாளாகவே அமையும் மிதுன ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களை முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபடுங்கள். வளர்பிறை சஷ்டி திதி என்பதால் முருகப்பெருமானுக்கு உகந்த நைவேத்தியங்கள், பழங்கள் வைத்து பூக்கள் சாற்றி நீங்கள் வழிபடலாம். குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படும், நம்பிக்கை இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக சில நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். பண ரீதியாக நீங்கள் தொடரக்கூடிய சில விஷயங்களில் கவனமாக இருப்பதே நல்லது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய லட்சியங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நன்மைகள் மிகுதியாக்கும். முன்னேற வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்படுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, போட்டிகள் இருக்கும். எதையும் சமாளித்து முன்னேறுவதற்கான ஆற்றல் அதிகரிக்கும். புதுவிதமான கலைகளில் ஆர்வங்கள் பெருக்கும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்தே அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாள், வளர்பிறை சஷ்டி திதி. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ராசிக்கு 3லிருந்து 4ஆம் வீட்டிற்கு இடம்பெயர்கிறார். சுகஸ்தானத்திற்கே செல்கிறார். ஓரளவிற்கு நல்ல பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராசி அதிபதியே சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அரசாங்க வேலை தொடர்பாக காத்திருப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். எதையும் நேர்த்தியாக நியாயமாக கொண்டு செல்வீர்கள். நீண்ட நாட்களாக காத்திருந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு விறுவிறுப்பாக நடக்கும். வெளியூர்களில் இருந்தோ வெளிநாடுகளில் இருந்தோ சில உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளிடத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் குடும்ப ரீதியாகவே நடக்கும். மற்றவர்களும் சரி, வீட்டில் பெரியவர்களும் சரி, உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கும். வீட்டில் நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். புதியவர்களோடு உங்களுக்கு நல்ல சந்திப்பு நிகழும். அறிமுகத்திற்கான அமைப்பு உண்டு. நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும். எதிர்மறை சிந்தனைகள் வரும்பொழுது நீங்கள் அதனை தவிர்த்து விடுங்கள். தொழில்நுட்ப பயிற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும். நிர்வாகம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுபவங்கள் மேம்படும். தனம் நிறைந்த நாள். பண வரவுக்கான வாய்ப்புகள் கிட்டும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தன சம்பத்துகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய இயந்திரங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்ட நினைப்பவர்கள் இந்த நாளுக்கான சில முயற்சிகளை மேற்கொள்ள சிந்தனை செய்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் கைகூடும். தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். தாயினுடைய அரவணைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். துன்பங்கள் நீங்குவதற்கான வழி கிடைக்கும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். ஆகவே வீடு தொடர்பாக, வண்டி வாகனம் தொடர்பாக இருந்த கடன்கள், அந்த சுமைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைந்து வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரால் உதவிகள் கிடைக்கும். வேலையினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். க்ஷேம லாபங்கள் பிறக்கும். வண்டி வாகன பயணத்தின் மூலம் லாபம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிமுகங்கள் ஏற்படும். எதையும் மிகச் சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். கடினமான நிலைகள் மாறும். எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பீர்கள். நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடும். நிர்வாக திறமை மேம்படும்.
ஒரு சில காரியங்களில் இருப்பவர்கள், பயிற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு கவனம் என்பது தேவை. இந்த நாள் உங்களுடைய எண்ணத்தை மேன்மையாக வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். அனைத்தும் நல்லதாக நடக்கும். இதுவும் கடந்து போகும் என்பதை அவ்வப்போது மனதில் நினைத்துக் கொண்டால் பிரச்சனைகள் ஏதும் உங்களிடம் வராது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சிறு தூர பயணங்களினால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். வண்டி வாகன பயணங்களின் போது சில விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரும். கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியிலேயே சுக்கிர பகவானும், வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், விரயஸ்தானம் அயனசயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த ஒரு கிரக நிலையை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். எதையும் நேர்த்தியாக முடிப்பதற்கான சூழல்கள் ஏற்படும். மறைமுகமான சங்கடங்கள், சில பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். கண் திருஷ்டி நீங்கும். எண்ணத்தில் வேகமும் துடிப்பும் உள்ளவர்களாக செயல்படுவீர்கள். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நன்மையை தரும். வெற்றி நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே அனுபவங்கள் ஏற்படும். எதையும் மிக சாதுரியமாக புரிந்து கொண்டு செய்வீர்கள். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அனுபவங்கள் மிகுதியாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் பிறக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உண்டாகும். வருமான உயர்வு உண்டு. எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். வீட்டினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும்.
நன்மைகள் மிகுதியாகும். எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக நடத்தி காட்டுவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். திட்டமிட்ட வேலைகள் கைகூடி வரும். ஊழியர்களால் உங்களுக்கு மன நிறைவும் ஒத்துழைப்பு உண்டாக்கும். வெற்றி நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மறைமுகமாக இருந்து வந்த சில எதிர்ப்புகள் குறையும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அதிலும் கேத்து பகவானோடு இணைந்தே இருக்கிறார். மறைமுகமாக சில எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்குவதால் திறமையாக வேலை செய்ய வழி கிடைக்கும். பிடித்தமானதை செய்து காட்டுவீர்கள். மக்களுடைய தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, மன நிம்மதியாக உங்களுடைய முழு திறமைகளை வெளிப்படுத்தி உழைத்து முன்னுக்கு வர முயற்சி செய்வீர்கள். நல்ல பேரும் புகழும் அதிகரிக்கும். ஊருக்கு உழைப்பவர்களாக இருப்பீர்கள். மன அமைதி உண்டாக்கும். தலைமை பண்பு ஏற்று நடப்பீர்கள். இன்றைய நாள் விசேஷ தினமாகவே உங்களுக்கு அமைகிறது. எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும். எடுத்த காரியத்தை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதரவு பெருகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதால் அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உடன்படாத வேலைகள் கூட உங்களுக்கு சாத்தியமாகும். எல்லா இடங்களிலும் உங்களுடைய கருத்துக்கள் பேசப்படும். பழக்க வழக்கங்களில் சில புதுமையான விஷயங்கள் வெளிப்படும். ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். கணவன் மனைவி கிடைக்கே புரிதலும் நல்ல அந்யுன்யமும் காணப்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக்கும். உறவுகள் வழியில் நல்லதொரு புதிய செய்திகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி பற்றிய எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சிறு குறு தொழிலில் இருப்பவர்களுக்கு ஆதரவும் உண்டு. அதே நேரத்தில் எதை செய்தால் வருமானம் கிடைக்கும் என்கிற புரிதலோடு நடந்து கொள்வீர்கள். தலைமை பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். கிரக நிலைகள் உங்களுக்கு முன்னும் பின்னுமாக மாற்றங்களோடு இருக்கும்பொழுது அந்த நாள் முழுவதும் அமைதியையும் மனதில் சாந்தத்தையும் கொண்டு வாருங்கள். அதுவே உங்களுக்கு பல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மௌனம் உங்களுக்கு பல நிலைகளில் நல்ல வழியை காட்டும். தெய்வீக வழிபாட்டின் மூலம் ஓரளவிற்கு பல சிறப்புகளை நீங்கள் பெற வழிவகை உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்வது பல நிலைகளில் உயர்வை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். தான தர்மங்கள் செய்து வாருங்கள். உங்களுடைய கர்ம வினைகள் குறைவதற்கான வழிவகை கிடைக்கும். ஆஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் ஏற்படும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி புரிவதால் பல நிலைகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும். உங்களுடைய செயல்கள் மேன்மையாகவே இருக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆனந்தம் அற்புதம் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. வளர்பிறை சஷ்டி திதி விரதமிருந்து அனுஷ்டிக்கலாம். இடம், மனை, வீடு இது தொடர்பாக
கட்டக்கூடியவர்கள், வீடு பார்க்கக்கூடியவர்கள், சொந்த வீடு நிலம் அமைய நினைப்பவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும். ஷடாட்சர மந்திரமான ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரிப்பவர்களுக்கு, மனம் உருகி வேண்டுபவர்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு மனை அமைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களே, புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். அமைதியாக இருப்பீர்கள். மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய நிலை உருவாக்கும். வாக் சித்தி நன்றாகவே இருக்கும். எண்ணத்தினுடைய போக்கு சீராக அமையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது எண்ணிய வேலைகளை துரிதமாக முடிப்பதில் சில நேரம் உங்களுக்கு காலதாமதங்கள் உண்டாகலாம். ராசிக்கு 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பிறரோடு செய்யக்கூடிய வேலைகளினுடைய சூழலை உணர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களோடு சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதையும் மிகச் சரியாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். உங்கள் ராசிக்கு அமைப்பின்படி சில ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். அசௌகரியங்கள் இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாள் ஸ்திர நாள் என்பார்கள். சனிக்கிழமை தினம் இறை வழிபாட்டோடு நீங்கள் உங்களுடைய வேலைகளை கவனித்தால் நல்லது. புதிய விஷயங்களை கையாள வேண்டாம். வெளியூர்களுக்கு வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்கள் கவனமாகவே இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய நபர்கள் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவிலாவது வாக்குவாதங்கள் வரலாம். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு வேண்டி முழுமையான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். பயம் மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மிதுனம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உருவாக்கும். மனநிலையில் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். சாதிக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. காளி தெய்வத்தையும் வழிபடலாம். கால சர்ப தோஷம் நீங்க, ராகு கேத்து பகவானுடைய தோஷம் விலக இந்த சனிக்கிழமை தினத்தில் நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது வழக்கம். நவகிரக வழிபாடு செய்தால் எந்த விதமான தீங்கோ இடர்பாடுகளோ உங்களிடம் நெருங்காது. இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய குணநலன்களை அறிந்து கொண்டு நடக்க வேண்டும். சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு தாமதமாக கூட கிடைக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அறிமுகங்கள் உண்டாகும். பயம் மறையும் நாள். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பீர்கள். சமூக சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாள். இன்றைய நாளுக்கான பலன்கள். ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 5ஆம் வீடு ராகு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், ராசிக்கு 7ஆம் வீட்டில் அதிபதியான செவ்வாய் பகவானும், 2ஆம் வீடு மற்றும் 5ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சிந்தனைகள் காரணமாக மனக்குழப்பங்களாகத்தான் இருக்கும். ராசியினுடைய லாபஸ்தானத்தில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் மனக்குழப்பமாகவே இருப்பீர்கள். எதிலும் நேர்த்தியான விஷயங்கள் எண்ணங்கள் இருக்காது. திடீர் பயணங்கள் உண்டாகலாம். மனச்சோர்வு உடல் சோர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். வேலை பளு அதிகமாகலாம். எந்த வேலையை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது காணப்படாது. பணம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் கவனமாக இருப்பது நல்லது. உறவினர்களிடத்தில் அளவாக பேசுங்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை அப்படியே வெளிப்படுத்த வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பணி நிமித்தமாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக தொடர்பான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மற்ற உத்தியோகஸ்தர்களிடத்தில் உங்களுடைய சொந்த விஷயங்களையோ விவகாரங்களை பற்றியோ வெளிப்படுத்த வேண்டாம். மனச்சோர்வு உடல் சோர்வு தீர தியான முறைகள் மற்றும் யோகாசன பயிற்சிகள் செய்வதே நல்லது. மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் பிறக்கும். மற்றவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டாம். வேலையில் இருப்பவர்கள் புதிய தொழில்நுட்பம் சம்பந்தமான கருவிகளில் கவனமாக இருக்க வேண்டும். சுரங்க பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுமையும் நிதானம் தேவை. மன அமைதி வேண்டும். மனசாந்தி வேண்டும். தூய்மையான எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை கவனியுங்கள். குடும்பத்தினுடைய நிலையை முழுமையாக உணர்ந்தவர்கள் நீங்கள். உத்தியோக வேலைகளில் நிதானமாக இருக்க வேண்டும். தாமதங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். வேலையில் அவசரப்படக்கூடாது. கொடுத்த பணத்தினுடைய தன்மையை ஆராய்வதே உங்களுக்கு அதிக நேரம் எடுக்கலாம். பிறரிடத்தில் பேசும் பொழுது பணிவாக இருக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கை நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமையாக பேசி உங்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துங்கள். முயற்சி என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம் கடகம் கன்னி மகரம் விருச்சகம். பகை ராசிகள் கும்பம் மிதுனம் சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு செய்ய வேண்டும். தொழில் ஸ்தானத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்யுங்கள். யாருக்கும் ஆசைப்பட்டு அதிகமாக வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். மன அமைப்பைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் கவனம் தேவை. வார்த்தைகளின் மீதான போக்கை கவனித்துக் கொள்ளுங்கள். மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் கிட்டும். நிதானமாக இருக்க வேண்டும். தாமதங்கள் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக சம்பந்தமான வேலைகளில் அங்கீகாரம் என்பது கால தாமதமாகத்தான் கிடைக்கும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பேச வேண்டும். செய்தல் வேண்டும். வீண் விரயங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வது நல்லது. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாளுக்கான பலன்கள். ராசிக்கு 3ஆம் வீடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சுகஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் வீட்டில் ராசிநாதனான குரு பகவானும் விரையாதிபதியான செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கின்றனர். ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயே தன்னுடைய ராசி அதிபதியும் விரயஸ்தானாதிபதி இருப்பதால் சேமிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கும் சரி பேச்சுக்கும் எல்லாவிதமான விஷயங்களுக்கும் ஆதரவாக இருப்பார்கள். சமூக சிந்தனைகள் அதிகரிக்கலாம். சமூக வேலைகளில் அதிக நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தை கொண்டு பன்மடங்கு உயர்ந்து வர முயற்சி காட்டுவீர்கள். இழுபறியாக இருந்த சில பண வரவுகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும். உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் கைகூடும். நலம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். தனுசு ராசி அன்பர்களே, சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. ஒரு சிதறுகாய் உடையுங்கள். உங்களுடைய தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் பிறக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கலாம். மூல நட்சத்திரக்காரர்களே, சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் உருவாக்கும். தாய் தந்தையருடைய ஆதரவை பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். மன நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பண வரவுக்கான வழிமுறைகள் உண்டு. முயற்சிகள் ஈடேறும். ஆசைகள் கைகூடி வரும். தொழில் விருத்தி உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, பயணங்கள் கைகூடும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நலம் நிறைந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் மிக சிறப்பாக நடக்கும். வருங்காலத்திற்குண்டான சில சேமிப்புகளை முன்னெடுத்து செல்வீர்கள். குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மான்பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாள் ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராசிநாதனான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் வீடு ராகு பகவான், 5ஆம் வீட்டில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமையும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது சுதந்திர தன்மை அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடியாக முடித்து காட்டுவீர்கள். இன்டர்நெட் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு புரிதல் என்பது அதிகரிக்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. எதையும் வெளிப்படையாக செய்து காட்டுவீர்கள். உணவு சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். ஆதரவு பெருகும். பொதுமக்களுடைய விஷயங்கள், மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு சூழ்நிலைகளை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான சூழல் அமையும். எண்ணங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். செய்கின்ற முயற்சிகளில் புதுவிதமான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் இருந்த கோபங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் நீங்கும். மன நிறைவு, மன நிம்மதியோடு செயல்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்ப நிலையை உயர்த்துவதற்கான அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்பட வேண்டும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்தாலே போதும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, இறை வழிபாடு செய்யும் பொழுது பல கஷ்டங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். மனதில் இருப்பதை அப்படியே செய்யாமல் அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்வது நல்லது. இணையம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் கவனிக்க வேண்டும். செயல்களில் சுதந்திர தன்மை அதிகரிக்கலாம். தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரத்தினுடைய போக்கு வளர்ச்சியை அதிகப்படுத்துங்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடு, அதிலேயே கேத்து பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். சற்று மனக்குழப்பமாகவே இருப்பீர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களே. இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வைத்து முன்னேறுங்கள். நல்லதொரு சூழல் அமையும். பேச்சின் மூலமாக சில வேலைகளை நடத்தி கொள்வீர்கள். கோபம் மறையும் நாள். அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். வளர்பிறை சஷ்டி திதி என்பதால் முருகப்பெருமானுக்கு விரதங்கள் இருந்து வழிபடுங்கள். ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக, ஷடாட்சரமான ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரிப்பவர்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும். மாற்றங்கள் ஏற்படும். கோபம் மறையும் நாள். முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். மன அமைப்பில் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். எண்ணத்தில் பல நிலைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதையும் தீர்மானிக்க முடியாமல் இருப்பீர்கள். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம்
தழைக்கு செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க, சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது வாழ்க்கை துணைவரோடு சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவானும், முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பகவானும், 6ஆம் வீட்டு சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றனர். புதன் பகவான் வக்ர நிலையில். ராசிக்கு 7ஆம் வீடு சுக்கிர பகவான் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். தெய்வீக காரியங்களின் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும். திருப்பணி சார்ந்த விஷயங்களில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிறருடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இசைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாக்கும். உங்களுடைய திறமைகள் மிக அழகாக வெளிப்படும் நாள். கும்பராசி அன்பர்களே, வருமானத்தினுடைய நிலையை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் பெருமை உரியதாகவே இருக்கும். உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த நன்மைகள் மிகுதியாகும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழல்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பணி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். வழக்கில் இருந்து நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய நிலை ஏற்படலாம். மன நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். ஒவ்வொரு செயலிலும் ஆர்வம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய செயலுக்கு ஏற்றாற்போல் நன்மைகள் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். அனுகூலமான நாளாக அமையும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஆனந்தமான ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆற்றல் மிகுதியாக்கும். பிறருடைய விஷயங்களில் அதிகமாக தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 25ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது மீனராசி அன்பர்களே, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். சகோதர ஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றனர். 6ஆம் வீடு சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலும், கன்னியில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். கும்பத்தில் விரயஸ்தானத்தில் அயனசயன போகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றனர். இந்த கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது அரசு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் இருக்கலாம். பிறரிடத்தில் எதிர்பார்த்து இருந்த சில வேலைகள் காலதாமதமாகும். மனநிலையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வளர்ச்சியையும் பெரிதாக பெருமை கொள்ள வேண்டாம். சிறுமையும் நீங்கள் பெரிதாக கண்டு வருத்தப்பட வேண்டாம். நடுநிலையாக இருந்து கொள்ளுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். சாந்தம் என்பது தேவை. பிறரிடம் எந்த விஷயங்களை பற்றியும் விவாதிக்க வேண்டாம், பேசாதீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய சில வேலைகள் அங்கீகாரம் காலதாமதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். எதையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். மன உணர்வினை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு தள்ளிக்கொண்டே போகலாம். நினைத்த வேலைகள் காலதாமதம் ஆவதால் லாபம் என்பது இருக்காது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் குழப்ப நிலைகள் இருக்கும். பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். மன எண்ணத்தில், மனப்போக்கில் உங்களுக்கு திருப்திகரமற்ற தன்மை இருக்கும். தேவையற்ற வீண் விரயங்கள் ஆகலாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. எண்ணத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது சிறப்பு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் சரவணபவ. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். நற்பவி நற்பவி நற்பவி. டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரேரா ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஸ் அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை,
சென்ட் மேரிஸ் மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள்: 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும், இரண்டாம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132